கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன். ஹலோ ஆல், வணக்கம். ஹலோ பிரதர். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களா கை கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரோ நான் கொடுத்துருவேன். ஓகே, பட் இவங்களுக்குலாம் நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கணும். கண்டிப்பாக, தாராளமாக. இது ஹரிபிரசாத், பர்கஷனிஸ்ட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிற ஒரு ஆள். இதெல்லாம் அவர் தான் எனக்கு கேட்கலாம். இது இல்லாமல் தனியாக தபலா, ட்ரம்ஸ் எல்லாமே சேர்த்து வாசிக்கக்கூடிய ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி ஹரிபிரசாத். இந்த பக்கம் இருக்க வந்து மனோஜ், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போது. அனிருத்க்கு எல்லாருக்குமே இன்றைக்கி சென்னையில் ஒரு பெஸ்ட் வயலின் பிளேயர்னால் அது கண்டிப்பாக மனோஜ் சொல்லலாம். ஸோ இங்கே அவர் இருக்கார். அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச கார்த்திக், ஏஆர் ரஹ்மான் சார் கூடவே இருக்க ஒரு ஆள். அவருக்கு இப்போ நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்கான். கூடிய சீக்கிரத்தில் பெரிய கம்போசராக நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு ஆள். சூப்பர். நாங்கள் எல்லாருமே பார்த்து பெருமைப்படுற ஒரு ஆள். ஸோ இங்கே இருக்க 3 பேருமே ரொம்ப பெருமைக்கு உரிய ஒரு 3 பேர். +1 போடுக்கலாம்ல? அஃப்கோர்ஸ். ஐயோ, அதெல்லாம் இல்லை. இதில் என்ன ஸ்பெஷல்னால் நாங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்த்துட்டு இருக்கோம், கூட ஒன்றா பார்த்து ஒன்றா. இப்போ உங்களுக்கு திவாகர் எல்லாருக்கும் தெரிஞ்சு. அவ்வளோதானா? போதுமா? போதும், தெரியல. ஓகேங்க. இது வந்து ஒரு 10,000 பேர்கிட்ட கேட்டாலும் 10,000 ஒரு தடவையாக கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். ஆமாம், இது சத்தம் வந்துட்டே இருக்குது. கெச்சிரும் நம்ம. வச்சுருங்க. காற்று வெளியிடைய படத்தில் ஆமாம், ஏஆர்ஆர் ப்ளஸ் மணிரத்னம் அப்படின்ற ஒரு காம்போல ஒரு படம் வருது. அதில் வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஆல்பம் நீங்கள் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. ஆமாம். அது வெளியே வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு இந்த காம்போவில் ஒரு ஆல்பமில் நம்ம பாட்டு பாட போகிறோம்னு தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக எனக்கு கால் பண்ணும்போது, கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கால் வந்தது. சாரோட மேனேஜர்கிட்டது. சார் கூப்பிட்ருக்காருப்பா, நாளைக்கு காலையில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் காலையில் கிளம்பி போயிட்டு கார்த்தி வீட்டுக்கு தான் நேராக போனேன். போயிட்டு கார்த்தி நான் பேசிவிட்டு அவன் எனக்கு ஹோப்லாம் கொடுத்து தைரியமாக பாடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். எனக்கு உள்ள ஒரு பயம் எப்படி இருக்குமோ, ஒருவேளை சார் வந்து எடுத்தால் நம்ம பயந்துருமோ அந்த மாதிரிலாம். பட் அப்படி இருக்காது. உள்ள போய் அதுக்கப்புறம் எடுத்தாங்க. ஒரு 4 லைன் தான். கேளாயோ செம்புவை கேளாயோ மன்ற, அது ஒரு 4 லைன் தான். 4 லைனோ 4 வார்த்தையோ. ஆமாம், அப்படி தான் போச்சு. ஒரு 4 லைன் போயிடுச்சு. ஓகே, சூப்பர். அப்படி டேக் எடுத்து அனுப்பிட்டு பேக் சைடு தான் அவனோட வீடு. அவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே திருப்பி இன்னொரு கால், அந்த பையனை வச்சு ஃபுல் சாங் எடுத்துருங்க அப்படின்னு. அப்படியே எனக்கு நீ தானடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிட்டேன் பயங்கரமாக. அது அப்போ எனக்கு மணிரத்னம் சார் படம்னு தெரியாது. ஏதோ சாருக்கு பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு ஆசை, பெரிய ஆசை, இல்லை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆசை. ஸோ உடனே கூப்பிட்டாங்க. திருப்பி போய் ரெக்கார்ட் பண்ணது தான் இந்த சாங் கேளாயோ டேங்கு ஒன்று. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து கேட்டது யாருக்கு என்ன பாட்டுன்னு. அப்போ தான் சொன்னாங்க. ஆஹா அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன கிள்ளி பார்த்துக்கிட்டா, நீ தானே அது போடா நீ எங்கேயோ போயிட்டு அந்த மாதிரிலாம். ஓகே, வாழ்க்கையில் ஒரு பெரிய எய்மாக வச்சுட்டு இருந்தேன் நான்லாம். இன்னைக்காவது ஒரு நாள் அவரோட கம்போசிஷன் என்னோட வாய்ஸ் கேட்கணும், அவர்கிட்ட எப்படி இருக்கும் என் வாய்ஸ், அப்படிலாம் நிறைய இமேஜின்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக அது நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கடவுளோட அருள். ஸோ இந்த பாட்டில் முக்கியமாக கார்த்தி தான் வாசிச்சிருக்கான் நிறைய அக்கார்டியன்லாம். அவங்க நிறைய கேள்விலாம் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, அவர்கிட்ட பேசுவாங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவ்வளோ மியூசிஷியன்ஸ் இருக்கீங்க, சிங்கர் இருக்கீங்க, பாட்டு பாடணும். பட் இந்த பாட்டு வேணாம். இந்த பாட்டு வந்து கொஞ்சம் அப்படி நடுவில் வச்சுக்கலாம். யா, அப்படி தானே வழக்கமாக பண்ணுவாங்க. ஹீரோ பெஸ்ட் ஹீரோவெல்லாம் கடைசியாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஐயோ, உங்களோட ஃபஸ்ட்டு பாட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து வடகரி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ரிலீஸ் ஆச்சு. நெஞ்சுக்குள்ள நீ அப்படிங்கிற பாட்டு. கண்டபடின்னு சொன்னால் தெரிய எல்லாருக்கும். ஸோ அந்த சாங் பாட்டு கண்டபடி சுற்றுவாங்க. அது சுவாதி பின்னாடி எல்லாரும்ல. ஆமாம். நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப, கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப, உண்டு குழிவோம் சிரிப்பால பெத்து பிடிக்கும் நினைச்சால, அவ பார்த்தாலே பத்திக்குமே, சிரிச்சாலே சிக்குமே, உயிர் மேல கீழே வந்து ஊஞ்சல் ஆடுதடி. உன் பின்னால நிற்கும் கூட்டம், தன்னால போடும் ஆட்டம், கொண்டாட நீயும் வந்தா செம சந்தோஷம். கண்டபடி கொல்லுதடி கல்ல விழி, வந்து என்ன ஏத்து கடி நீ. கண்டபடி கொல்லுதடி கல்ல
வந்து என்னை எத்துக்கடி நீ கண்டபடி கொல்லுதடி கள்ளவிழி வந்து என்னை எத்துக்கடி நீ கண்டபடி கொல்லுதடி கள்ளவிழி வந்து என்னை எத்துக்கடி நீ. ஸோ தேங்க்யூ திவாகர். இட் வாஸ் a வெரி குட் ஸ்டார்ட். உங்களுக்கும் நினைக்கிறேன்ல? ஆமாம், கண்டிப்பாக. கேரியர்லையும் வெரி குட் ஸ்டார்ட். கெரியரில் முக்கியமான பாட்டு அண்ட் இதுக்கு நிறைய அவார்ட்லாம் கிடைச்சது. என்னதான் வந்து ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து நிறைய உங்களை மாதிரி டேலண்டட் சிங்கர்ஸ் வந்தாலும் அட் வெரி யங் ஏஜ் ரொம்ப ஃபேம் அந்த ரீச் அதெல்லாம் கிடைக்கிறதுனால அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஒருத்தவங்களோட மனநிலையை பொறுத்து தான். அது சூப்பராக ஹேண்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பண்ண தெரியாமல் அது தலைக்கு மேலே தூக்கிட்டு போய் கூடிய ரொம்ப சீக்கிரத்தில் அழிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒருத்தரோட மனநிலை பொறுத்து தான். அது வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா மேலே மேலே இன்னும் போயிட்டே இருக்கலாம். டேங்கோ கேலோவில் வந்து ஒரு சீக்ரெட் இருக்குது. சீக்ரெட்டாக என்ன பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் இது ஹரிச்சரன் அவங்களோட வாய்ஸில் ஒரு சின்ன, ஆமாம், அது இப்போ சொல்லக்கூடாது, நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடணும் நீங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. எந்த பாட்டு? எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு கம்போசிஷனில் இருந்து ஒரு அழகான பாட்டு, ஓ வெண்ணிலா அப்படிங்கிற. சூப்பர். நதி நீரில் வானம் நனையாதம்மா, விழி நீரில் பூமுகம் கரையாதம்மா, இதை கேட்டு காதல் வரவில்லையே, நான் சொல்லி காதல் விடவில்லையே, மறந்தாலும் நெஞ்சம் மறக்காதம்மா, இறந்தாலும் சூப்பருங்க. தேங்க்யூ பிரதர். இவங்க வந்து இந்த கஞ்சிரா வாசிச்சாங்கல்ல, அதில் ஓம் சிவகம் வாசிக்க முடியுமா? நலந்தானா வாசிக்க தெரியுமான்ற மாதிரி கேட்குறேன். எனக்கு வாசிக்கலாம். செம்மங்க, பல ஐட்டங்கள் வச்சிருக்கீங்களே. என்னது இது? என்னது? ஜம்பே. ஓகே, ஆப்பிரிக்கன் ஜம்பே. இது இவர் வந்து எங்கேயுமே இங்கே வாங்க மாட்டார், எல்லாம் இம்போர்ட்டட் தான். கண்ட்ரில இருந்து தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறதுக்காகவே வேர்ல்டு டூர் போயிட்டு வந்துருவாரு. அதுக்காகவே போவோம் முக்கியமாக. ஸோ அப்படியே வந்து இந்த டேங்கோ கேலாயோவில் ஒரு சீக்ரெட் இருக்குன்னு பேசணும் இல்லையா, ஹரிச்சரன் அவனோட வாய்ஸில். அந்த சீக்ரெட் அப்படி ரிவீல் பண்ணுங்க. ஆக்சுவலாக அந்த சீக்ரெட் வந்து நான் சொல்கிறத விட கார்த்திக் தான் ரொம்ப கிளியராக சொல்லுவான். ஏன்னா அது டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டெக்னிக்கல் ப்ரோக்ராமர். ஆமாம், அவர் வந்து டெக்னிக்கலாக வந்து பேசுவான். இல்லை, அஃபிஷியல் ப்ரோக்ராமர் இல்லை சாருக்கு, நிறைய சீனியர் ப்ரோக்ராமர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் ஏதோ சின்ன பையன். ஸோ அதுதான் அவர் ஹரியை வச்சு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென் அப்புறம் அந்த டெக்ஸ்டர் அந்த ஸ்டைல் எல்லாமே அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதை வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போதைக்கு. அப்புறம் தென் அதான் சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு,
அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதையே ரீட்டன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினச்சா கூட சாருக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதில் ஒரு மேஜிக் இருந்திருக்கு. ஸோ அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ ரிலீஸ் ஆன வெர்ஷன். ஸோ ஆனால் அது சொன்னாதான் தெரியும், சொல்லலைன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து யார் பாடினது கிரெடிட்ஸ்லயும் நேம் வரல, யார் தான் பாடிருப்பாங்க, பேர் மட்டும் ஹரிச்சரன் இருக்கு. அப்புறம் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணி அது பண்ணியிருப்பாங்க. சூப்பர் சூப்பர். அடுத்து நமக்கு என்ன பாட்டு? அடுத்தது வந்து என்ன பாட்டு? இப்பவும் டேங்கோ கிடையாது, இப்பவும் கிடையாது, அது வந்து கடைசியாக தான். அடுத்தது வந்து ஒரு ரொம்ப பழைய சாங் ஒன்று எல்லாருமே பிடிச்ச நிலவே என்னிடம் நெருங்காது. ஸோ திவாகர் அப்டே வந்து we are going to travel back in time. ஆமாம், வேற பழைய காலத்து லவ்வுக்கு போகிறோம் நம்ம. பழைய காலத்தில் கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. உங்களுக்கு ஓகேவா கார்த்திக்? ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து அவார்ட் கொடுக்க போகிறோம் திவாகர். எதுக்கு? பெஸ்ட் மல்டி டாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு கையில் ஒன்று, அந்த கையில் ஒன்று, காலில் ஒன்று. செம்மங்க, சூப்பர். ஸோ அடுத்த பாட்டு திவாகர். அலைகளை அலைகளை பிடித்துக் கொண்டு கரையினை கடந்தவர் யாரும் இல்லை. தனிமையில் தனிமையில் தவித்துக் கொண்டு சௌக்கியம் அடைவது நியாயமில்லை. கவலைக்கு மருந்திந்த ராஜதிரவம், கண்ணீர் கூட போதையின் மறுவடிவம். வழியது வாழ்க்கை எது விளங்கவில்லை, வட்டத்துக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. கையில் கோப்பை இல்லை என்றால் கற்பனை வருவது நின்றுவிடும். கனவுகள் மட்டும் இல்லை என்றால் கனவுகள் நம் உயிர் கொன்றுவிடும். கருவில் இருந்தோம், கவலை என்று கண்மூடி கிடந்தோம். தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் என் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. தண்ணீரில் வாழ்கின்றோம் நாம் கூட மற்றவராரம். திவாகர் இப்போ வந்து லைவாக ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கலை. ஆமாம். என்னதான் வந்து ஸ்டுடியோவில் பண்ணாலும் ஆடியன்ஸை வந்து அங்கே இருக்க மக்களை எங்கேஜாக ஃபீல் பண்ண வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அண்ட் லைவ் பர்ஃபார்மன்ஸில் வந்து நிறைய பேர் மைனஸ் ஒன் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? அது சரியா தவறா? முடியாத நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி சொல்லக்கூடாது. இல்லை, அது இப்போது அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. அது ஒரு சிலவங்க பட்ஜெட் அந்த ரீசனுக்காக இப்போ அதை யூஸ் பண்ணுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தப்பு தான். ஏன்னா நிறைய பேரோட பொழப்பு கெட்டுரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னா நிறைய கலைஞர்கள் வந்து பிழைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லைவாக பாடும்போது தான் நம்ம மக்களோட கனெக்ட் ஆக முடியும். நம்ம நினச்ச மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ண முடியும்.
சில தப்பான விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியும். இப்போது கரோக்கி பாட்டு பாடினா ஒரு ரோபோ மாதிரி, அது சொல்கிறது மட்டும்தான் செய்யும், அது கூட மட்டும்தான் நம்ம பாட முடியும். லைவ்னா நினச்ச மாதிரி பாடலாம், இங்கே போகிறது அங்கே வர்றது அதெல்லாம் பண்ணலாம், க்ரௌடில் இறங்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இசையிலையும் அங்கங்கே போயிட்டு வரலாம்ல. கண்டிப்பாக என்ன வேணால் பண்ணலாம், விளையாடலாம் பூந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே லைவ் தான் பெஸ்ட்டு. கரோக்கியில் அவாய்ட் பண்ணால் நிறைய கலைஞர்கள் பழைப்பாங்க. ஸோ லைவ் தான் பெஸ்ட். எப்போ லைவ் தான் பெஸ்ட். லைவ் தான் பெஸ்ட். சூப்பர். அப்படியே இப்போ லைவாக வந்து கண்டுகொண்டேன். கண்டிப்பாக. அடுத்ததாக ஒரு அழகான பாட்டு வந்து பிரதரோட லவ்க்காக நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டம், தேடி கண்டுபிடிச்சி பண்ணிட்டு வாங்க, பாட்டு பாடுவோம் இப்போதைக்கு. காதல் மோகம் கண்டு கொண்டே காதல் மோகம் கண்டு கொண்டே வீரல் தோடும் தூரத்திலே வெண்ணிலவு கண்டு கொண்டே வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி. வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்து உயிரை உடைப்பாள் ஒருத்தி. என் கண் பார்த்தது என் கை சேருமோ, கை சேராமலே கண்ணீர் சேருமோ. கண்டு கொண்டே காதல் மோகம் கண்டு கொண்டே. மலர் மஞ்சம் மிழி கெஞ்சும் மனமஞ்சும் அல்லவா, உயிர் மஞ்சும் இவள் நெஞ்சம் உன் தஞ்சம் அல்லவா. உன் தனிமை கதவின் தாழ் நீக்கவா. கண்டு கொண்டே காதல் முகம் கண்டு கொண்டே. திவாகர், அடுத்து வந்து ஒரு ஹைலி எனர்ஜெட்டிக் சாங். ஆமாம், வெறும் காதல் பாட்டாக போயிட்டுருக்கு. உங்களோட மூடிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாடிட்டு இருக்கோம். அதனால ஒரு தேசப்பற்று இந்த இளைஞர்கள்லாம் வந்து, நான் என்ன வயசானவனா இல்லை நமக்கெல்லாம் வந்து அப்படி தூண்டி விட்டுற மாதிரி ஒரு பாட்டு. ஒரு ஆயுதமேடு ஆணவம் சூடு தீப்பந்தமேடு தீமையை சூடு இருளை எரித்து விடு. ஏழுக்கும் ஆழ்வுக்கும் இருக்கின்ற இடைவெளி குறைத்து நிலை நிறுத்து. அடக்கொத்தத்தில் விட்டத்தில் சட்டத்தின் மட்டத்தை உடைத்து. காட்டுக்குள் நுழைகின்ற காட்டெதுவும் காலனி எதுவும் அணிவதில்லை. 1000 இளைஞர்கள் துணிந்து விட்டால் ஆயுதம் எதுவும் தேவையில்லை. ஜனகணமன ஜனங்களை நினை, கனவுகள் வெல்ல காரியம் துணை. ஒளியே வழியாக மலையே படையாக பகையே பொடியாக. திவாகர், நம்ம வந்து ரொம்ப நேரமாக ஒரு பாடலை தக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த பாட்டு பாடிடுவோம். கண்டிப்பாக. என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஒரு பாட்டு, ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பாட்டு மொதல் பாட்டு டேங்கோ கேலாயோ ஃப்ரம் காற்று வெளியிடை. கார்த்திக் நிறைய வாசிச்சிருக்கேன் அதில். ஸோ இப்போ ஒரிஜினல் அவனே வாசிக்க போகிறேன். நான் பாடுறேன். சூப்பர். கேளாயோ கேளாயோ செம்புவே கேளாயோ
தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. உங்களோட பொறுமைக்கும் ஆ உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. வெள்ளை சட்டை போட்டோடனே அரசியல்வாதி மாதிரியே இந்த எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் தி மாத்தி யோசி வித் மாதேவன் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சது பிடிக்கலன்றலாம் கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். யாருக்கு? எனக்கும் இந்த கம்பெனிக்கும் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும். என்னன்னா சிம்பு எஸ்டிஆர்ஸ் ஃபோன் கால் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே ஆகாஷ் கண்ணன் அப்படின்றவர் பிஹைண்ட் நீங்கள் வந்து சென்னை அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க இல்லையா, ஒரு வீடியோ தான் பார்த்தேன், எங்கே அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோ பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாரு. அருளும் ஆதித்யாவும் அலைந்து திரிந்து சென்னையில் அங்கங்கே சுற்றி வீடியோ எடுக்க, கோபிகிருஷ்ணா எடிட் பண்ண, மாதேவன் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஒரு அற்புதமான வீடியோவாக அந்த பிரியாணி வீடியோ சென்னை வீடியோ அமைந்தது. அதை மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ மாதம் கழிச்சு அதை பற்றி கேட்டிங்க பாருங்கள், அது வந்து எங்கள் மொத்த டீமுக்கே அப்படியே ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிதாமகன் படத்தில் சூர்யா அப்படியே வாரி வழங்குவார் இல்லையா கம்பெனி சார்பாக, அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்காகவே ஆகாஷ் கண்ணன் அவர்களே உங்களுக்காகவே ஜாஸ் சினிமாஸில் 2 மூவி டிக்கெட்ஸ் we are gifting you. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவதுக்கு SUPPORT அதாவது support@behindnews.com-க்கு டக்குன்னு ஒரு மேலே தட்டி விடுங்க. உங்கள் ஃபோன் நம்பரோட டிக்கெட்ஸ் உங்களை வந்து சேரும், நாங்கள் கால் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப நன்றி ஆகாஷ் கண்ணன் for your feedback and keep supporting us. Thank you.